வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம விவோ Y21 5G இந்த மொபைலோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB வேரியண்ட்டு. இதோட ப்ரைஸ் ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நம்ம கடலூர் மொபைல்ஸில் வாங்கின ஒரு மொபைல். ஸோ இது வாங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, வாங்கினதுக்கப்புறம் இப்போ என் கையில் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நெக் பேண்டும் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதோட அன்பாக்சிங் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீலை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ கடையில் வாங்கினா எப்படி சீலை கட் பண்ணாமல் கொடுப்பாங்கன்னு ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ சைடில் போட்டிருக்காங்க. ஸோ சீலை லைட்டாக அப்படி நீக்கி விட்டுட்டு அப்படியே மொபைலை மட்டும் எடுத்து காமிப்பாங்க நிறைய கடையில். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மொபைல் தான் இருக்குது. மொபைலுக்கு அப்புறம் சில IMEI ஸ்டிக்கர் அண்டு டாக்குமெண்டேஷன், ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்பரண்ட்டாக, அண்டு 44 வாட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைப் A டு டைப் C கேபிள் இருக்குது. ஒரு சிம் எஜெக்டர் டூல் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் வந்து பாக்ஸோடைய கண்டென்ட்டு. ஓகே, இதெல்லாம் நம்ம அப்படியே ஓரமாக வச்சுட்டு மொபைலுக்கு வந்துடுவோம். ஸோ மொபைல் மேலே இருக்கிற அந்த ரேப்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மொபைலோடைய ஃபஸ்ட்டு பூட் அப். இது பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கலர் மாதிரி தெரியுது. ஓகே, இதில் என்ன டப்பாவில் என்ன கலர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோம். டப்பாவிலையும் கோல்டு கலர் தான் போட்டிருக்கு. ஓகே, ஸோ இதை ஆன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த கடையில் மொபைல் வாங்கினீங்கனாலும் நீங்கள் பில் பே பண்ண உடனே அவங்க ஆன் பண்ணி மொபைலை ஃபஸ்ட்டு பூட்டப்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க கையில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மொபைல் நான் ஆன்லைனில் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,000 போட்டிருந்தது. அதில் நமக்கு கார்டு ஆஃபர் இல்லை வேறு ஏதாவது ஆஃபர்லாம் போக 15,000 இந்த ரேஞ்சில் கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது 10,000 கிடைக்குதா 15,000 கிடைக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாட்ச் 2026 எப்படி அப்படின்றது தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, அடுத்தது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அபவுட் ஃபோனில் போய் பார்த்தோம் அப்படின்னா Origin OS 6 Android 16 கொடுத்துருவாங்க. ஸோ என் கையில் இருக்கிறது 4GB RAM 128GB வேரியண்ட்டு. இதில் MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருவாங்க. இது வந்து என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டு. ஸோ இதோடைய ப்ரைஸை தெரிஞ்சால் அதை பற்றி நம்ம பேசலாம். 6500 mAh பேட்ரி வித் உங்களுக்கு 44 வாட் சார்ஜர் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் பவர் பட்டன் தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு பாட்டம் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான், அதை தூக்கி டாப்பில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ செகண்டரி ஸ்பீக்கர்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான், அது டாப்பில் இருக்குது. பாட்டமில் மைக் இருக்குது, டைப் C போர்ட் இருக்குது, அண்டு ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அப்போ லெஃப்டில் சிம் ட்ரே இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங்ஸ் கேட்கும். ஸோ அதில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் எனக்கு தேவையில்லை, அதனால் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பவர் மெனுவை நான் வந்து எனேபிள் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த பவர் மெனுவை நம்ம எனேபிள் பண்ணுற காரணத்தினால பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பவர் ஆஃப் ஆன் அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பூட் அப் கொடுத்தோடனே இதை நீங்கள் செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இதில் ஹாட் கேம்ஸு, ஹாட் ஆப்ஸு இந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு தெரில. நாம் இன்ஸ்டால் பண்ணும்போது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் இந்த குளோபல் சர்ச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நோட்டிஃபிகேஷனை நான் செலக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ நோட்டிஃபிகேஷனில் ரெண்டுமே மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ இந்த மெர்ஜ் ஆகிருக்கிறது எனக்கு பிடிக்காது, அதனால் நான் செப்பரேட்டாக நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க. ஸோ செப்பரேட் கொடுத்ததால நமக்கு லெஃப்ட்டில் நோட்டிஃபிகேஷன், ரைட்டில் மெனு பார் வந்துடும். ஸோ இது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஐஃபோன் மாதிரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு செட்டப் நம்ம ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுத்தோடனே பார்க்குறது ரைஸ் டு வேக் எனக்கு தேவைப்படாது. டபுள் டேப் டு வேக் நமக்கு தேவைப்படும். அண்டு டபுள் டேப் டு டர்ன் ஆஃப். ஸோ இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அது தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிங்க. ஸோ டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடும், திரும்ப டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆன் ஆகிடும். ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சர். அதில் ஒரு லிட்டில் பிட் ஒரு வைப்ரேஷன் ஒன்று வருது. ஸோ கேமரான்னு இருக்குன்னா ரியரில் 50 MP ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. அண்டு செல்ஃபிக்கு ஒரு 5 MPக்கான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் வீடியோ பார்த்தீங்கன்னா 1080p 30 fps தான் நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ மொபைல் வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸு எனக்கு சுமாராக தான் இருக்குது. ஓகே, இதில் ஒரு
நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிடலாம். இதில் சிம் ஸ்லாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மொபைலை பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணி நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இந்த மொபைல் என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்கள். ஸோ ப்ரைஸ் தெரியாமல் நம்ம எதுவும் பேசக்கூடாது. ப்ரைஸ் தெரிஞ்சதுனாக்கா வேல்யூ ஃபார் மணியா இல்லையான்னு நான் சொல்லிவிடுவேன். ஸோ இதில் கொடுத்துருக்கிற ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஒர்த்து கிடையாது. அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் ஒர்த்து கிடையாது. ஸோ அதனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தான ஒரு டிவைஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.